ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வெயிட் லாஸ் ரெசிபியோடைய டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஜோள ரொட்டி. ஜோள ரொட்டிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஜோள மாவு 1/2 கப், நெய் தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, தனியா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மிளகு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், ஓமம் ஜீரகம் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன், ஆனியன் 1 நறுக்கியது, கேரட் 1 துருவி வச்சுருக்கேன், உப்பு தேவையான அளவு. ஒரு நல்ல பாத்திரத்தை எடுத்து அதில் நம்ம கொடுக்கப்பட்டிருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டும் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், கூட குறைச்சிக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம், தனியா, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள். இப்போ நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அக்யூரேட்டாக நான் இவ்வளோதான் போடணும் அவ்வளோதான் போடணுன்ட்டு இல்லை. எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும், அதனால் காரம் நிறைய போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மின்னா காரம் கம்மி போட்டுக்கோங்க. உங்களுடைய சுவைக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா காரம் என் பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் சும்மா பெருசாக 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். உப்பு தேவையான இது எல்லாத்தையும் தண்ணீர் விட்டு பிசையணும். நல்லா என்ன மாதிரி பிசையணும்னா சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். நிறைய ஆட் பண்ணி தோசை பாவு பதத்துக்கு வந்துடும். நம்ம ஒரு ஜோள ரொட்டி இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணணும், கொஞ்சம் கெட்டியாக தோசை மாவு அளவும் இல்லாமல் நல்லா பிசைஞ்சு அதை எடுத்து ஓரமாக எடுத்து வச்சிடணும். தவாவை ஹீட் பண்ணி வச்சுட்டு அதில் லைட்டாக நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ கீழே கொஞ்சமாக தடவிட்டு கையிலே இந்த மாதிரி மெலிசாக தட்டி விடணும். ஃபுல்லாக தவாவில் தட்டி விட்டு சுற்றி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ. நான் ஒரு அடைக்கு தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன், ஒரு இதுக்கு நெய் போட்டிருக்கேன். இதுக்கு நான் நெய் போட்டிருக்கேன், பாருங்கள் எப்படி வந்து டேஸ்ட்டு. நெய் குட் ஃபேட் இல்லைங்களா, நான் வெயிட் லாஸ்க்கு அது ஆட் பண்ணுறேன். நல்லா 2 பக்கமும் கொஞ்சமாக நெய்யை விட்டு நம்ம சுட்டு எடுக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் இருந்தாலும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கணும். எப்படி சுட்டுருக்கேன்ட்டு நல்லா வெந்திருக்கும், ப்ரௌனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் ஒரு காட்டன் கிளாத்தில் தட்டி போட்டிருக்கேன். இந்த மாதிரி மெத்தடை பண்ணலாம். காட்டன் கிளாத்தில் தட்டிட்டு அப்படியே போட்டோம்னா இன்னும் ஈஸியாக இருக்கும், மெலிசாக வரும்ன்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா சுற்றி எல்லா பக்கமும் சுற்றி ப்ரெஸ் பண்ணி அவ்வளோதான், ஜோள ரொட்டி ரெடி. அதை சாப்பிட்றதுக்காக என் 2 பிள்ளைங்களும் செஃப் மாதிரி சேரில் உட்காந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சின்னவர் டேஸ்ட் பண்ணியிருக்காரு, சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பெரியவர் சாப்பிட்றாரு, வேண்டா வெறுப்பாக எடுத்து சாப்பிட்றாரு. சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சைட் டிஷ் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் புதினா சட்னி வச்சுருக்கேன், அப்படி இல்லையா தயிர் ரைத்தா வைக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.